லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. தமிழ் கற்றுக்கிறதுனால என்ன பெரிய விஷயம்? நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிறைய சம்பளம் வாங்கிட்டு தமன்னா மாதிரி நிறைய பேர் நல்ல டான்ஸ் ஆடி ஒரு படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான காரணமாகவே தமன்னா அமைஞ்சிடுறாங்க. அந்த படத்தில் இருக்கிற கதையெல்லாம் அப்புறமேல. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு நம்ம தமிழ் கற்றுக்கணும்? அதான் டப்பிங் பேசுவாங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பண்ணுற டார்ச்சரில் கடவுளே அப்படின்வாங்க. அது ஆக்சுவலாக கடவுளே அப்படின்வாங்க. நீ கடவுளேன்னு கூப்பிட்டாலே அவர் வர மாட்டார், நீ போய் கடவுளேன்னு கூப்பிட்டா அப்படின்னு கமல்ஹாசன் மாதிரி பேசுவார். புதுமுகமாக எப்படி ஒரு யூஎஸ்பியை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணி கொண்டு வரதுன்னு தான் என் கேள்வி. இப்போ இந்த டீன்ஸ் படத்தை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க இந்தியன் 2க்கு எதிர்க்க வரும்போது. அபூர்வ சகோதரர்கள் டைமில் அதே தான். அப்போ நான் பயன்படுத்தின யூஎஸ்பி என்னன்னா, யதார்த்தமாகவே நான் என்ன ஃபீல் பண்ணேன், இந்த படத்தோட கமல் சார் படத்தோட என் படம் வருது, நீங்க எல்லாரும் அந்த படத்துக்கே போங்க. யானைக்கு சோறு ஊட்டும் போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலன்னா வீட்டுக்கு போகாதீங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க. பிளாக்ல வாங்குறது தப்பு. அதுதான் இந்தியன் 2ல கூட சொல்றாங்க. புரியுதா? இப்படிதான் நான் யூஎஸ்பியை பயன்படுத்துறேன். இந்தியன் 2லயும் அதே தான் சொல்றாங்க. ஸோ பிளாக்ல வாங்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. ஒரு டிக்கெட்டுக்கு எதுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்குறீங்க? போய் தொலைது என் படத்துக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்ன அந்த படத்துல பயன்படுத்தின யூஎஸ்பி. நம்ம கிட்ட ப்ராடக்ட்ல வந்து அவ்வளவு விஷயம் இல்லாம போச்சுன்னா நீங்க என்ன யூஎஸ்பியை பயன்படுத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. பட் அங்க வந்து நமக்கு ஒரு ஆண்மை வேணும். அந்த ஆண்மை பேராண்மையா இருக்கணும். டீன்ஸ் மட்டும் சரியா ஓடலைன்னா டெஃபினட்டா சினிமாவே வேண்டான்ற லெவலுக்கு எனக்கு மனசாயிடுச்சு. என்ன காரணம்னா, இவ்வளவு வருஷமா நான் பண்றது எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சி. நீங்க எங்கிருந்து காப்பி அடிச்சுட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்றது கிடையாது. அது வந்து ஒரு விதமான குற்ற உணர்ச்சி நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டெல்லர் மாதிரி ஒரு படம் பார்த்து நமக்கு புரியலன்னா அதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். இப்பவுமே நம்ம இங்கிலீஷ் படத்துக்கு கொடுக்குற மரியாதை வேற. அவன் பிரமாதமா தான் பண்ணுவான் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா தமிழ் படம் அப்படி கிடையாது, எல்லாம் முட்டாள்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால என்னன்னா, புரியாததை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு கடுகு போதும், அதை வச்சுட்டு ஒரு கதை பண்ணலாம். அல்லது இந்த ஜெனரேஷன் என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல ஒன்னு ஊழலை தவிர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நமக்கு. அடுத்து என்ன செய்யணும்னா, மூட நம்பிக்கைகளை உடைக்கணும். இப்ப கூட நான் வரிசையா அப்படிதான் சொல்றேன். கரெக்ட்டுங்களா? புரியுது சார். இல்லை, இந்த ஊழல் பெருகி இருக்க நாட்டில் ஒரு இந்தியன் 2லாம் பத்தாது. இந்தியன் 3 வரணும், பார்க்கணும் நம்ம அதை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்க மேலே இருக்க ரெஸ்பெக்ட் எல்லாம் ரெஸ்பெக்ட் தான். அதை மீறி போட்டின்னு போச்சுன்னு வச்சுங்களேன். போட்டின்னா அங்கே நான் என் படம் எனக்கு பெருசு, நான் வேற ஒரு விஷயத்தோட நான் மார்க்கெட்டுக்கு வரேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து மல்லிகைப்பூ விற்கிறவங்களும் இருப்பாங்க, கனகாம்பரம் விற்கிறவங்களும் இருப்பாங்க, வெறும் கருவேப்பிலை விற்கிறவங்களும் இருப்பாங்க. நான் கருவேப்பிலை விற்க வந்தவன் நான் நினைச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் தேவையில்லை சமையலுக்கு. பார்த்திபனோட இந்த படம் வரும்போது அபூர்வ சகோதரர்கள் வந்தது, இந்த படம் வரும்போது அஞ்சானம் வந்தது, இந்த படம் வரும்போது அந்த படம் வந்தது, அந்த படம் அதுக்கு அவர் தேங்க்ஸ் போட்டாரு. அதை போட்டு நம்மள கழுவி ஊத்துறாங்க, கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு முகமுடி. அவங்களுக்கு முகம்னு ஒண்ணு கிடையாது, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, அவங்க மனிதர்களே கிடையாது. அவங்க வந்து முதல்ல திருந்தணும். நம்ம என்ன சொன்னாலும் அதை அழகான வார்த்தைகளை பயன்படுத்தணுமே தவிர தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உங்களுக்காக எழுதினது தம்பி உன் புத்தகம் படித்தேன், உன் புத்தகம் ஒரு படித்தேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அங்கேருந்து இன்ஸ்பிரேஷனாக ஆரம்பிக்குது. பார்த்திபன் சாரோட காலேஜ் அண்ட் ஸ்கூல் மெமரிஸ் எப்படி இருந்ததுன்னு ஆரம்பிக்கணும். ஸோ அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்னது, கலைஞர் சொன்னது கவிதை படித்தேன் ஒரு படித்தேன், கவிதை படித்தேன் ஒரு படித்தேன், தமிழில் இருக்கிற அழகான விஷயங்கள் படித்தேன் ஒரு படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர பெருமையான விஷயம். முதல்ல வந்து தமிழே வந்து எனக்கு ஒழுங்காக பேச வராது. முதல்ல நான் தமிழ்னு தான் சொல்வேன். தமிழ் வல்லின மல்லினெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவங்ககிட்டலாம் சொல்கிறது, முதல்ல இப்போவே தமிழ் கற்றுக்கங்க அப்படின்ட்டு. தமிழ் கற்றுக்கிறதுனால என்ன பெரிய விஷயம்? நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிறைய சம்பளம் வாங்கிட்டு தமன்னா மாதிரி நிறைய பேர் நல்ல டான்ஸ் ஆடி ஒரு படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான காரணமாகவே தமன்னா அமைஞ்சிடுறாங்க. அந்த படத்தில் இருக்கிற கதையெல்லாம் அப்புறமேல. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு நம்ம தமிழ் கற்றுக்கணும்? அதான் டப்பிங் பேசுவாங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லிக் கொடுப்பார். எலி வளையுள் நுழைந்தது, அதை சொல்லுன்னு வரவே வராது வாயில். அதுக்குள்ளேயும் 10 எலி வந்து வாயில் நுழைஞ்சிடும், ஆனால் இந்த வார்த்தை வாயில் நுழையாது. அவ்வளோ போராட்டமாக இருக்குது. எனக்கு வராது, எங்கள் அம்மாவுக்கு வராது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பண்ணுற டார்ச்சரில் கடவுளே அப்படின்வாங்க. அது ஆக்சுவலாக கடவுளே அப்படின்வாங்க. நீ கடவுளேன்னு கூப்பிட்டாலே அவர் வர மாட்டார், நீ போய் கடவுளேன்னு கூப்பிட்டா அப்படின்னு கமல்ஹாசன் மாதிரி பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெரிய படிப்பெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்டது வந்தால் உங்கள் கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது? நான் காலேஜெல்லாம் கட்டடிக்கவே இல்லை. காரணம், நான் காலேஜுக்கே போகல. காலேஜுக்கு போனால் தான் நான் கட்டடிக்க முடியும். ஒரு ஸ்கூல் ஃபைனலோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அது கூட பாரத விலாஸ்னு ஒரு படத்தில் என்ன மாதிரி உயரமாக ஒரு கேரக்டர் வந்து செட் ஸ்கொயர் டி ஸ்கொயர்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி நடிப்பார் அவர். எனக்கு அவரை பார்க்கும்போது ஆசை, அவரும் கருப்பாக இருப்பார், நானும் கருப்பாக இருக்கேன், அதனால் நம்மளும் ஒரு நாளைக்கு என்ஜினியர் ஆகிடலாம், அது ஆசை.
ஸோ அதுக்காக வந்து நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் அம்மா கழுத்தில் இருந்த தாலி அடகு வச்சு நியூ காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு 10 நாள் படித்தேன். அது கூட அடையாறு பாலிடெக்னிக்கில் எனக்கு இடம் கிடச்சிச்சு. இங்கேருந்து அங்கே போனோம், 364 ரூபா என்னமோ. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, தாலிக்கு பக்கத்தில் குண்டுமணியாக இருக்கும், பெண்களுக்கு தெரியும். அந்த குண்டிமணிலாம் கொண்டு போய் விற்றுட்டு அங்கே 364 ரூபா கொடுத்து அடையாறு பாலிடெக்னிக்கில் சேர்த்துட்டாங்க. பட் இங்கேருந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பஸ் பாஸ் வாங்க முடியாது. ஸோ அந்த பஸ் பாஸ் வாங்க முடியாமல் என்னுடைய படிப்பு நின்று போச்சு. அதனால் காலேஜை கட்டடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த டீனேஜ் பருவத்தை நான் வந்து ருசிக்கவே இல்லை, ரசிக்கவே இல்லை. பட் ஆதங்கம் மட்டும் அப்படியே இருக்கும். அதுதான் இப்போ நான் டீன்ஸ் அநேகமாக நான் இப்போ தான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இவங்ககிட்ட நம்ம நிறைய பேசினா மாட்டிக்கோன்றதுக்காக நான் பேசாமல் அப்படியே கவனிச்சுட்டு இருப்பேன். இப்போ கூட நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பர்ஃபார்ம் பண்ணணும் ரொம்ப பர்டிகுலராக இருந்தது. காரணம் வந்து அவங்க அபாரமான டேலண்ட். இவங்க 13 பேருமே அவ்வளோ பிரமாதமான டேலண்ட். ஒரு சாங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம், பட் ஸ்டேஜில் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்றது ஒரு பெரிய டேலண்ட் வேணும். ஸோ இப்படி நான் கற்றுக்கிற விஷயந்தான் நிறைய நடந்திருக்கு, இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு, இப்போ நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் எப்பவுமே பொதுவாக ஒரு ஷோ அப்படின்னா உட்காந்து ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அது ரொம்ப போர் அடிக்கும், பார்க்குற அவங்களுக்குமே இருக்கும் சார். ஸோ அவங்ககிட்ட இருந்து கேள்விகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ அவங்ககிட்ட இருந்து முதல் கேள்வி யார் கேட்க போகிறீங்க? என்னோட கேள்வி என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து பொசிஷனிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த யூஎஸ்பின்னு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் பார்த்திபன் சார் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த புதுமை, எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் வந்து அவங்களோட யூஎஸ்பியாக இருக்குது. ஸோ ஒரு புதுமுகமாக எப்படி ஒரு யூஎஸ்பியை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணி கொண்டு வரதுன்னு தான் என் கேள்வி. இப்போ நான் டீன்ஸில் கொண்டு வந்திருக்கிறது கூட அதுதான். எஸ்ஆர்எம் தான் என்னுடைய டீன்ஸ் கூட. ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷனரி மூவி அதுதான் எஸ்ஆர்எம். எனக்கு வந்து சத்தியமாக சயின்ஸ்லாம் தெரியவே தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். யூஎஸ்பிங்கிறது நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு எனக்கு மெத்தடு ஃபார்முலாலாம் தெரியாது. எனக்கு ஃபார்முலா தெரியாது, பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியும். அது என்னுடைய முதல் படத்துலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ இந்த டீன்ஸ் படத்தை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க இந்தியன் 2க்கு எதிர்க்க வரும்போது. அபூர்வ சகோதரர்கள் டைமில் அதே தான். அப்போ நான் பயன்படுத்தின யூஎஸ்பி என்னவாக இருந்ததுன்னா, யதார்த்தமாகவே நான் என்ன ஃபீல் பண்ணேன், இந்த படத்தோட கமல் சார் படத்தோட என் படம் வருது, நீங்கள் எல்லோரும் அந்த படத்துக்கே போங்க. யானைக்கு சோறு ஊட்டும்போது ஒரு பருக்கை கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலன்னா வீட்டுக்கு போகாதீங்க, பிளாக்கில் டிக்கெட் வாங்காதீங்க. பிளாக்கில் வாங்குறது தப்பு. அதுதான் இந்தியன் 2வில் கூட சொல்கிறாங்க. புரியுதா? இப்படி தான் நான் யூஎஸ்பியை பயன்படுத்துகிறேன். இந்தியன் 2லேயும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ பிளாக்கில் வாங்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. ஒரு டிக்கெட்டுக்கு எதுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்குறீங்க? போய் தொலைது என் படத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது என்ன அந்த படத்தில் பயன்படுத்தின யூஎஸ்பி. 35 வருஷமாக ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, மோகன்லால் மாதிரி, மம்முட்டி மாதிரி கொஞ்சம் பேர் அந்த லெஜண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கே தவிர மீதி பேருக்கெல்லாம் பயங்கர தடுமாற்றம். இங்கே நிற்கிறதே பெரிய கஷ்டம். நான் கிட்டத்தட்ட இந்த 18 மாதமாக கால் கடுக்க நின்று இப்போ கால் நடக்க முடியாமல் அவ்வளோ பெரிய போராட்டம் ஆகிடுது ஒரு படத்துக்காக நம்ம எடுத்துக்கிற முயற்சி. இதை கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் சேர்க்கலாம், அகைன் மறுபடியும் இந்தியன் 2வோட வரதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதில் என்னென்னா, கரணம் தப்புனா மரணம் மாதிரி. அது அவ்வளோதான். நம்மக்கிட்ட ப்ராடக்டில் வந்து அவ்வளோ விஷயம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன யூஎஸ்பியை பயன்படுத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. பட் அங்கே வந்து நமக்கு ஒரு ஆண்மை வேணும். அந்த ஆண்மை பேராண்மையாக இருக்கணும். கொஞ்சம் நிஜமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதில் தைரியமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விஷயம். அப்படி தான் அந்த யூஎஸ்பி தான் நான் இதில் பயன்படுத்தினேன். நீங்கள் படத்துக்குள்ளே என்ன சொல்ல வரீங்கன்றது ஒரு விஷயம். அதை படத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன செய்யணும்னா, நம்மக்கிட்ட இந்த ஸ்டஃப் இருந்ததுன்னா இன்னும் மீதி வாழ்க்கை இருக்குது, இந்த படம் போனால் என்ன, இன்னொரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து பெரிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பல கோடி ரூபா போடணும் இதுக்கு. சினிமா எடுக்கிறதா இருந்தால் அவ்வளோ கோடிகள் இருக்குது. அதில் அவ்வளோ கோடி யார் கொடுப்பா? நம்ம வந்து கதை எழுதுறதா இருந்தால் நம்ம பாட்டில் உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு எழுதிடலாம். அது ஒரு 100 காப்பி போட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து பரபரப்பான விற்பனையில் நம்மளே ஒரு விளம்பரப்படுத்திட்டு நம்ம பாட்டில் சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் சினிமா அப்படி கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க்கு. டீன்ஸ் மட்டும் சரியாக ஓடலைன்னா டெஃபினட்டாக சினிமாவே வேண்டான்ற லெவலுக்கு எனக்கு மனசாயிடுச்சு. என்ன காரணம்னா, இவ்வளோ வருஷமாக நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சி. நீங்கள் எங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது கிடையாது. அது வந்து ஒரு விதமான குற்ற உணர்ச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்னை விட ரொம்ப நாலேஜபிளாக இருப்பீங்க. ஏன்னா பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்ட்ராங். எனக்கு அப்படி கிடையாது. வடிவேல் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். பட் அதை மீறி நம்ம என்ன கற்றுக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இந்த டீன்ஸை கொண்டு வந்து நான் சேர்த்ததில்
இது ஒருவேளை சரியாக வரலன்னா என்ன பண்ணுறோம், சரியாக வரலன்னா உடனே படம் எடுக்க முடியாது என்னால். அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, ரஜினி சார் சொல்கிற மாதிரி நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிறேன்றது மாதிரி, இப்போ நீங்கள் 100 பேர் 200 பேர் இருக்கீங்கன்னா அந்த 200 பேர் இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்றதுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோமா, அந்த விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ நேர்மையான ஒரு உழைப்பு இருக்கா, அந்த உழைப்பை நம்ம எப்படி ப்ரொபகண்டா பண்ணலாம், எப்படி வெளியில் கொண்டு போகலாம். நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டரில் நிறைய போடுறோம், அதை இந்த படத்தை பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் தான் என்னுடைய யூஎஸ்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களோட ட்வீட்டு கூட நான் பார்த்துருந்தேன், இந்த படம் ஒழுங்காக போகலைன்னா நான் சினிமா விட்டே போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா ஒத்த செருப்பு மாதிரியும் இரவு நிழல் மாதிரி ஆகச்சிறந்த படங்கள் கொடுத்த பார்த்திபன் சார் இந்த ஒரு படத்தில் ஏன் ஒரு டிசைட் பண்ணணும், இந்த படம் போகலன்னா சினிமா விட்டு போகிறேன்ற டெசிஷன் ஒரு படத்துலேருந்து ஏன் எடுக்கணுன்ற ஒரு கேள்வி வருது சார். முதல்ல ஒரு படத்தை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தில் ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறது அப்புறமேல ஒவ்வொரு படத்தை எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 75-80 வயசு இருக்கும் ஒரு தமிழ் ஆசிரியை, ஒரு அம்மா. அவங்க எப்படியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்காங்க. தம்பி வந்து எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு மலேசியாவுக்கு போயிட்டான், இப்போ நான் தனியாக தான்ப்பா இருக்கேன், ஏன்னா வந்து உன்னை வந்து என் பையன் மாதிரி நான் பார்க்குறேன், என்னுடைய ப்ரேயர்ஸில் வந்து நான் உன்னை வைப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் பண்ணுறாங்க, பட் எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு 7:30-8 மணிக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் அவங்க நிறுத்தவே இல்லை. அதனாலேயே நான் கொஞ்சம் தாமதமானேன். அவங்க அன்பு ஒரே அழுக, நீங்கள் எப்படி இப்படி ஒரு இதை போடலாம்ப்பா, அதில் நீ கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன்னு சொன்னால் நான் என்ன ஆவேன், என்ன மாதிரி எத்தனை பேர் என்ன ஆவாங்க, நீ எப்படி அப்படி செய்யலாம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னுடைய ப்ரேயரில் விளக்கேற்றி வச்சு நான் உனக்காக சாமி கும்பிடுவேன், நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ எமோஷனலாக அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேச நமக்கு ரொம்ப கண் கலங்கிடுச்சு. பேரலாக அப்படியே வேறு ஒரு சேனல் எடுத்து பார்த்தா இதே விஷயத்தை அவங்க கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, அதில் இதே மேட்டரை அவங்க கிண்டலாக பேசுகிறாங்க. நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. என்னுடைய ஃப்ரீக்வன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியுமே தவிர, முதலே சொன்ன மாதிரி இதில் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். என்னுடைய இரவு நிழலுக்கும் இருந்த ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கு. இது வந்து நமக்கு செகண்ட் சான்ஸ். இதில் பொருளாதாரமாக இது வெற்றி பெறலைன்னு வச்சிங்களேன், மறுபடியும் ஒரு படம் எடுக்க முடியாது. எனக்கு சினிமா தான் உயிர், சினிமா தான் வாழ்க்கைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம். அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ஜானர் ஷிஃப்ட்டுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். ஒரு ஜானர்லேருந்து இன்னொரு ஜானர் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் வெறும் 13 குழந்தைங்களை மட்டுமே ஒரு படம் படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை இண்டஸ்ட்ரியே பாராட்டணும், இண்டஸ்ட்ரியே கொண்டாடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு புரியல, செகண்ட் ஹாஃபில் இருக்கிற சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் புரியல. இன்ட்ரெஸ்டெல்லர் மாதிரி ஒரு படம் பார்த்து நமக்கு புரியலைன்னா அதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போவுமே நம்ம இங்கிலீஷ் படத்துக்கு கொடுக்குற மரியாதை வேறு. அவன் பிரமாதமாக தான் பண்ணுவான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் தமிழ் படம் அப்படி கிடையாது, எல்லாம் முட்டாள்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் என்னென்னா புரியாததை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது எப்போ நான் போட்டேன்னா, 2வது நாள் என் படத்துக்கு வரவேற்பு அதிகமாக கிடைச்சதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்ல, வரவேற்பு அதிகமாக கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் அதை சொன்னேன். அது ஒரு புத்திசாலித்தனம், அது ஒரு யூஎஸ்பி. அதாவது இப்போ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், பட் ப்ரீவியஸ் டே அப்படி இருந்தேன். ஆனால் என்னுடைய வருத்தத்தை நான் யார்ட்டையும் சொல்லலை. என்னுடைய டாக்டருக்கு மட்டும் தெரியும் நான் ரொம்ப பயங்கர வருத்தத்தில் இருக்கேன்னு. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப என்னை கொஞ்சம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கைக்குள்ளே அப்படியே கையை விட்டு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, அவ்வளோதான். அதில் தெரியும் அவங்க வந்து என்னை ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 அதோட வெற்றி தோல்வி எல்லாமே நிறைய பேரை பகிர்ந்துக்க முடியுது. கமல் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் இருக்கார், சங்கர் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் இருக்கார், லைக்கா நிறுவனம். இதில் ஒரு பாதி விலைக்கு அந்த படத்தை விற்றுருப்பாங்க, பாதி படத்தில் அது இருக்கிற பிரச்சனை இருக்கும். என் படம் அப்படி கிடையாது, 0. வெறும் 0லேருந்து 100 வரைக்கும் நான் தானே அதை சமாளிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நான் ரொம்ப யதார்த்தமாக ரத்தமும் சதையுமான ஒரு மனுஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் பேசுகிற விஷயங்களை நேர்மையாக அப்படியே பேசணும். அது எவ்வளோ போய் சேரதோ, இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் வாழ்ந்தாகணும். என் வாழ்க்கையை நான் வந்து ஆள் வச்சு வாழ முடியாது. ஸோ அப்போ நான் வந்து நிஜமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எதுக்கு கோவம் வரும் அப்படின்னு கேட்கும்போது, என்னால் பெர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னா கோவம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான மிக சிறந்த உதாரணமாகவும் எக்ஸாம்பிளாகவும் நீங்கள் சொன்ன பதில் நான் எடுத்துக்கிறேன் சார். அடுத்த கேள்வி, அதாவது இப்போ இந்த டேன்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து ஒரு ஜானர் எழுதுறது ஒரு ஈஸி, பட் வந்து நம்ம என்ன கதைன்னு பொறுத்து நம்ம எழுதுகிறோம், ஓகே. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ஒரே இதில் நீங்கள் 2 ஜானர் எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஜானர், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜானர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் வந்து ஹாரராக பண்ணியிருக்கீங்க. அது வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன வரப்போகுது, நாங்கள் வந்து இப்போ படம் பார்க்குறவங்க, நாங்கள் இல்லை அவங்க இப்போ பார்க்குறவங்களாலுமே பார்க்குறவங்க வந்து நினைப்பாங்க இது ஒரு ஹாரர் படம், இது ஹாரராக போகுது, அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி காட்டியிருக்கீங்க, அது ஒரு ஏலியன்ஸ் வச்சு நீங்கள் காட்டியிருக்கீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் அது எப்படி சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹாரர், செகண்ட் ஹாஃபில் வந்து சயின்ஸ், அது எப்படி சார் 2 ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? உங்கள் ரைட்டிங் பற்றி கேட்க அவ்வளோ. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக் அப்படி தட்டி கொடுத்து தான் பேசுனீங்க, கரெக்டாக? அந்த மாதிரி நல்ல புது விஷயங்கள் வரும்போது அவங்கள தட்டி கொடுக்கணும் முதல்ல. அது என்ன ஜானர், செகண்ட் ஜானரா, ஒரு ஜானராலாம் இல்லாமல்.
ஓகே, அப்படி தட்டி கொடுத்தா நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் வரும்போது வரவேற்கணும். அப்புறம் நான் பேசும்போது மறந்துட்டேன், இந்த கல்லூரியோட டீன் அவர் வந்து திரு சி சுந்தர். நல்லவேளை அவர் சுந்தர் சியாக இருந்தார்னு வச்சுங்களேன். அவர் அரண்மனை எடுத்து அதில் மகாராணியாக குஷ்பு உட்கார வச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. எனக்கு நிறைய சிங்க் வருது சார். தமன்னா பற்றி பேசிட்டீங்க ஆல்ரெடி, திரும்ப அரண்மனை சொல்லிட்டீங்க. தமன்னா வச்சு எடுக்க முடியல, அட்லீஸ்ட் பேசலாமேன்றதுக்காக தான். அரண்மனையும் என்னால் எடுக்க முடியல, அதனால அட்லீஸ்ட் அதை பற்றி பேசலாமே அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க தான் யோசனை. அவர் வந்து சி சுந்தர்னோடனே எனக்கு சுந்தர் சிங் ஞாபகத்துக்கு போயிடுச்சு. அதை நான் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சுக்கலாம், காரில் போகும்போது பயங்கரமாக கஷ்டப்படுவேன். நீங்கள் உட்காருங்க. கேள்வி கேட்குறது ரொம்ப சுலபமான விஷயம். பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பேசி அந்த பதிலை யோசிக்கிறதுக்கான எடுத்துக்கிற டைம் அது. ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஒரு சிரிப்பார். அதாவது நீங்கள் பேசுனது சிரிச்ச மாதிரி இருக்கும், அவர் யோசிக்கிறது, அது என்ன பதில் சொல்லலான்னு ஒரு யோசிக்கிறது. ஏன் வந்து ஒரு ஜானர்லேருந்து இன்னொரு ஜானராக மாறணும், எனக்கு வந்து இந்த ஃபார்முலாவை உடைக்கணும், அதுதான் என்னுடைய விஷயம். சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங். நீங்கள் சுஜாதா சாரை பார்த்தீங்கன்னா ஒரு 17 ட்ராக்ஸ் இருக்குது, 17 விதமாக ஒரு படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம், 18வது விதமாகவும் பண்ணலாம், இந்த 17 விதம் இல்லாமல்னு முடிச்சிருப்பார் அவர். கரெக்டாக அந்த 18 தான் நான் வயசை சொல்ல, பட் ஆக்சுவலாக அந்த 18வது விதத்தில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த கதையில் நான் வந்து இப்படி ஜானர் ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிக்கலாம் இந்த கதை பண்ணல. நான் இந்த கதை பண்ணும்போது ஒரு பேர்லேண்ட் நான் என்ன நினச்சிக்கோன்னா, அந்த ஹாலிவுட்காரனுக்கு தான் பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது, நமக்கு இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பானம் எனக்கு இல்லை. அவன் என்னடா பெரிய மனுஷன் தானே, அவனும் 6 அறிவு இருக்குது, நமக்கும் 6 அறிவு இருக்குது, நம்ம ஏன் சிந்திக்கக்கூடாது? அவனுக்கு இருக்கிற பட்ஜெட் நம்மளுக்கு இல்லை, அவனுக்கு இருக்கிற வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் நம்மக்கிட்ட இல்லை வாஸ்தவம். பட் நம்மளால் ஏன் சிந்திக்க முடியாது? அது வந்து என்னுடைய பேஸில் இருக்கிற விஷயம். சும்மா நானும் என் நண்பரும் பேசிட்டு போகும்போது ஒரு 15 பேர் போகிறோம். நடந்து போகும்போது ஒவ்வொருத்தராக மிஸ் ஆனால் எப்படி இருக்கும். அங்கே திரும்பி பார்த்தா அது ஒரு பொட்டல் வெளி, வெட்ட வெளி, நல்ல பட்டப்பகல். இதில் காணாமல் போகிறதுக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர த்ரில் அதில் இருக்கும். ஒவ்வொருத்தராக மிஸ் ஆகுறாங்க. ஐ லெவலில் திரும்பி பார்த்தா யாரையும் காணும், அதெல்லாம் கூட டயலாக்காக இருக்கும். அந்த பொண்ணு சொல்லும், ஐ லெவலில் பார்த்தா யாரையுமே தெரியலன்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக காணோம்னா நம்ம இப்படி தான் திரும்பி பார்ப்போம், நம்ம இப்படிலாம் பார்க்க மாட்டோம், கீழெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதெல்லாமே நான் வாய்ப்பாக வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் சார், இதை வச்சுட்டு எப்படி சார் ஒரு படம் பண்ண முடியும்? எனக்கு எப்போவுமே ஒரு கடுகு போதும், அதை வச்சுட்டு ஒரு கதை பண்ணலாம். கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளைனா ஒரே ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ராக் அது. ஆனால் எனக்கு கிணற்று தவளையை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. என்னென்னா, அந்த கிணற்று தவளைக்கு அதுதான் உலகம். நமக்கு உலகம்ன்றது பெருசு, பட் கிணற்று தவளைக்கு அதுதான் உலகம். அது கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இல்லைன்னு வச்சுங்களேன், மேலேருந்து வந்த இரும்பு பக்கெட்டு தலையில் விழுந்துடும். அங்கேருந்து பார்த்தாலே அங்கேயே நிலா தெரியும். அதுக்கு ராத்திரியில் நிலா தெரியும், பகலில் சூரியன் தெரியும். அங்கே நல்லா கூர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே அதுக்குள்ளே தெரியும். ஸோ ஒரு கிணற்று தவளையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படமே எடுக்கலாம். நான் வந்து ஒத்த செருப்பு இரவு நிழலுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் படம் பண்ணுவேன்ட்டு என்னை விட மற்றவங்க யோசிச்சது ஜாஸ்தி. அதில் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கிடையாது. அப்போ நம்ம காணாமல் போகிறாங்கன்னா எப்படி காணாமல் போகிறாங்க? மேபி ஒரு வெட்டுக்கிளி அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோவர் வந்து இவங்களை தூக்கிட்டு போச்சுன்னா, எனக்கு வந்து மூட நம்பிக்கைகளை உடைக்கணும் சினிமாவில்னு ஒரு ஆசை. அதில் வந்து அந்த குழந்தை சொல்கிற மாதிரி பீரியட்ஸ் டைம்லையோ இல்லாட்டி நான்வெஜ் எடுத்துகிட்டு போகும்போதோ பேய் வருமா, இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்னது. அந்த பாட்டி சொன்னதில்லை, எங்கள் பாட்டியே சொன்னது எனக்கு. ஸோ இதெல்லாம் எங்கள் மைண்டில் இருந்தது. முதல்ல இந்த குழந்தை அல்லது இந்த ஜென்ரேஷன் என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல ஒன்று ஊழலை தவிர்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு. அடுத்து என்ன செய்யணும்னா மூட நம்பிக்கைகளை உடைக்கணும். இப்போ கூட நான் வரிசையாக அப்படி தான் சொல்கிறேன், கரெக்டுங்களா? புரியுது சார். இல்லை, நான் சொல்கிறது அது நான் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுனால அப்படி இருக்கே தவிர, சிரிக்கும்படியாக இருக்கே தவிர, இல்லாட்டி டெஃபினட்டாக ஊழல் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். முகமது பின் துக்ளக்னு ஒரு ஜோவோட நாடகம் ஒன்று இருக்குது, 40 வருஷமாக போட்டுட்ருப்பார். அதில் பிகினிங்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த நாடகம் போட்டு 50 வருஷம் 40 வருஷம் ஆச்சு, இன்னமும் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் கிளாப்ஸ் வந்ததோ அதே இடத்துல இப்போவும் கிளாப்ஸ் வரும். அதுக்கு காரணம் நான் இல்லை, நான் எழுதின டயலாக் இல்லை, இந்த கிளாப்ஸ் வரும்படி பார்த்துக்கிற இந்த அரசியல்வாதிகள். அதில் அரசியல் நையாண்டி தான், அரசியல் கிண்டல் தான் அந்த படம். இப்போவும் அந்த அரசியல்வாதிகள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை ஆரம்பிப்பார். அங்கேருந்து கைத்தட்ட ஆரம்பிப்போம். ஸோ அப்படி இருக்கிற நாட்டில், இந்த ஊழல் பெருகி இருக்கிற நாட்டில் ஒரு இந்தியன் 2லாம் பத்தாது, இந்தியன் 3 வரணும், பார்க்கணும் நம்ம அதை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த மூட நம்பிக்கைகள். இந்த மூட நம்பிக்கை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அதை உடைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த ஹாரர் ஃபிலிமில் இல்லை த்ரில்லர்னு சொல்கிறதுல சயின்ஸ் வரலாமா வரக்கூடாதா? என்கிட்ட தமிழரசன் ஒருத்தர் அவர் டிஸ்கஷனுக்கு வருவார். அவர் சொல்கிறார், இல்லை சார் ஒரு ஜானர்னால் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான். நான் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. யார் வச்சது? யார் வச்ச சட்டம்?
ஏன் நம்ம மாற்றக்கூடாது? அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுங்கிறது மட்டும்தானே விஷயம். இப்போவும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் படம் பார்க்கும்போது நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு இருக்கிற அந்த ஷிஃப்ட் வந்து அக்செப்டபுளாக இல்லை. அதுதான் ப்ராப்ளம். நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறதுனால உடனே அதை ஜீரணிக்க முடியல. அதை ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நேற்று முந்தினாலும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள், அது ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்கிறான், ஒரு 10 வயசு பையன் சொல்லிட்டு இருக்கான் அதை. ஸோ எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. நான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில். நம்ம ஏன் தெரிஞ்சிக்கக்கூடாது? அது ஏன் ஜானர் ஷிஃப்ட் இருக்கக்கூடாது? இல்லை நீங்கள் இங்கே ஃபிலிம்ஸ் தானே படிக்கிறீங்க, அப்படி ஒரு ஜானர் ஷிஃப்ட் இருக்கக்கூடாதான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் கேள்வி கேட்குறேன். யாராவது ஒருத்தர் அப்படி ஃபிலிமில் ஜானர் ஷிஃப்ட் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஆக்சுவலாக சார், ஜானர் அப்படின்றதே ஒரு மித் அப்படின்னு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆக்ஸ்போர்ட் ஒரு ஃபிலிம் ஸ்டடீஸ் கைடு கூட அதை தான் சொல்லுது. நம்ம மக்கள் எல்லாருமே கைடில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தானே பார்த்துட்ருக்காங்க. ஈவன் புக்கில் கூட இட் சேஸ் தட் ஜானர் இஸ் அ மித். இதை கிளாசிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒரு கதை எதனுடைய அடிப்படையில் போகுது, ஒரு ட்ராமா, ஒரு மெலோ ட்ராமா, அப்படி ஒரு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ஜானர் இஸ் அ மித் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் உடைச்சிருக்கீங்க அப்படின்ற போது இன்னொரு விஷயம் அதை பார்க்கலாம். நம்ம அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, அது தெளிவான ஒரு பார்வையை நோக்கி நம்ம என்ன கதை சொல்ல விரும்புகிறோமோ அதை நோக்கி அது ட்ராவல் பண்ண தான் செய்யும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா இருக்கிறத நம்ம உடைக்கலாம். அது இல்லைன்னும் போது அது எப்படி உடைக்கிறது? ஆனால் நான் உடைக்கவே இல்லைன்னு அர்த்தமாயிடும். அழகாக சொன்னார் சார். ஜான்ரன்றது லைப்ரரிக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர இல்லைன்றது. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம், சரி அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி விஷயம், இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ இந்தியன் 2 பற்றியோ அதை பற்றிலாம் பேசுகிறது, எனக்கு கமல் சார் மேலே இருக்கிற மரியாதை அப்படியே. என்னுடைய ஆரம்பம் வந்து கமல் சார் தான். கமல் சாருக்கு சிவாஜி சார் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு கமல் சார். இதை வந்து நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். அது கமல் சாருக்கும் தெரியும். அதே மாதிரி சங்கர் சார் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பிரம்மாண்டம்னு என்ன பார்த்தோம். ஜென்டில்மேன் வரத்துக்கு முன்னாடி நமக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டத்தையே பார்த்தது கிடையாது. அது முதல்ல ஒரு முதல் படத்தில் அதை கொண்டு வந்ததே அவர் தான். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்க மேலே இருக்க ரெஸ்பெக்டெல்லாம் ரெஸ்பெக்ட் தான். அதை மீறி போட்டின்னு போச்சுன்னு வச்சிங்களேன். போட்டின்னா அங்கே என் படம் எனக்கு பெருசு. நான் வேறு ஒரு விஷயத்தோடு நான் மார்க்கெட்டுக்கு வரேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து மல்லிகைப்பூ விற்கிறவங்களும் இருப்பாங்க, கனகாபுரம் விற்கிறவங்களும் இருப்பாங்க, வெறும் கருவேப்பிலை விற்கிறவங்களும் இருப்பாங்க. நான் கருவேப்பிலை விற்க வந்தவன் நான் நினச்சிக்கிறேன். கருவேப்பிலையும் தேவையில்லை சமையலுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம 2-3 டைம் இன்சிஸ்ட் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க, நம்மளும் பார்க்க முடியுது சார். பிடிக்கல புரியல ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொல்லும் போது பார்க்கும்போது இப்போ இந்த டெனட், இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன் அந்த மாதிரி படங்கள் வந்து புரியலையா திரும்ப பாருன்ற ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக வந்துடுது. அதே தமிழில் புரியலையா பிடிக்கலன்னே சொல்லிடுன்ற மாதிரி முடிச்சிடுறாங்க இல்லையா? ஒரு கிரியேட்டராக எந்த அளவுக்கு அது பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்து சின்ஸ் ஜான்ரா அஸ் அ மித் திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் ஒரு சைஃபை ஜான்ரால் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதா சார் ஒரு கிரியேட்டருக்கு? எனக்கு வந்து நான் உலக சினிமாவை ரொம்ப படித்தவன் கிடையாது. சினிமாவை பற்றின விஷயங்களெல்லாம் ரொம்ப படித்தவன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் படித்தவனே கிடையாது. அதை நான் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க, அது நம்பவும் மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ ஒரு பொய் சொல்கிறேன்ற மாதிரி நிறைய கருப்பு பணத்தை வச்சுட்டு மறைக்கிற ஒரு அரசியல்வாதி மாதிரி நம்மளை நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே படித்தது கிடையாது. என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் பார்த்துட்டு மதன் கார்கே சொன்னார், இதை வந்து இன்செப்ஷனில் இருக்க அத்தனை லேயர்ஸ் இதில் இருக்குது. இன்செப்ஷன்ஸ்குள்ளே ஒரு 3-4 லேயர்ஸ் உள்ளே போகும். அது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சதே தவிர இது இன்செப்ஷன் மாதிரியான ஒரு படம்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் சொன்னார், இது வந்து ஃபெலினி படம் மாதிரி இருக்குது, ஃபெலினியோட படம் மாதிரி இருக்குன்னு ஒன்று. யா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட போய் கேட்டேன், யாருமா அது ஃபெலினி அப்படின்னு கேட்டேன். இடியட், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இடியட். ஃபெலினின்னா இந்த மாதிரி 8.5 கிராம்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் அவர் படத்தை எடுத்து போட்டு பார்க்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம லெவல் அவ்வளோதான். எனக்கு சுயமாக சிந்திக்கிறதுல ஏதோ ஒரு பழைய விஷயத்தை தூக்கி போட்டு புதுசாக சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. உங்களுக்கு தெரியாது, நான் இந்த படத்தில் இருக்க 7 பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன். அந்த 7 பாட்டையும் வச்சுட்டு நேற்று யாரோ என்கிட்ட எப்படி இந்த பாட்டெல்லாம் இவ்வளோ பிரமாதமாக எழுதினீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், அது ஒரு டெட் பாடியை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி பேடு, பேப்பரு, அந்த சவுண்டு, அந்த டியூனு அவர் போட்டிருக்கு, காணாததை நான் கண்டினேன்னு ஒரு டியூனை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஐஸ் பாக்ஸ் மேலே அப்படியே படுத்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி. இதை சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் உண்மையான விஷயம், நான் என்ன பண்ணுவேன், நீயும் போயிட்ட, இனிமேல் நான் ஒன்றும் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நானும் எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் கவிஞர்னு சொல்லிட்டேன், ஆனால் வரிகள் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு 15 நாள் அதோட அழுது
அப்புறம் அந்த டெட் பாடியே போனால் போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏதாவது ஒரு கருணையோட 2 வரி வந்தால் தான். ஆனால் எதை சொல்லணும்னா இது எல்லாத்தையும் ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் யோசிக்கிறேன். அப்போ வந்து நான் கண்ணதாசனையோ இல்லை வைரமுத்தியோ அவ்வளோ பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் எழுதிட்டாங்க, இனிமேல் நம்ம எழுதுறது அப்படி நான் சோர்வடைகிறது கிடையாது. நான் எழுதுவேன். அதே தான் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருடைய டேலண்ட்டுமே தனித்தனியாக இந்த உலகத்தை நம்ம போய் தனியாக ஒருத்தனை ஆள முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வரும். அது எவ்வளோ தூரம் முடியுதுன்னு தெரியாது. ஸோ அப்படி வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். சூப்பர் சார். நீங்கள் சொன்னது வந்து அந்த மாதிரி நமக்கு பதில்கள் வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த படம் கூட அந்த மாதிரி தான். இது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, அப்புறம் செகண்ட் ஹாஃப் என்னமோ நல்லா இல்லை. அப்புறம் ஏன் ஒரு படத்தை 2ஆக பிரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு படத்துக்கு நடுவில் நமக்கு வந்து பிளாடர் ரொம்பி போச்சுன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பிரேக் இன்டர்வலை தவிர, இதை தவிர அதில் இன்டர்வல் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அது ஏன் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு படம்ங்கிறது ஒரு படம், ஏதோ ஒரு தேவைக்காக. இல்லாட்டி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து இன்டர்வல்லாம் விட்றதே கிடையாது, நம்ம தான் விட்றோம். நடுவில் எங்கேயாவது நிறுத்தி அப்படியே லைட் ஆஃப் பண்ணி நம்மளே இன்டர்வல்னு விட்டுறோம். அது என்னென்னா பாப்கார்ன் விற்கணும், இல்லாட்டி தியேட்டரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு. அதனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை. இந்த கதையில் ஒரு 13 பேர் காணாமல் போகிறாங்க. அவங்க என்ன ஆச்சு நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அவங்க வேறு ஒரு வகையில் ஒரு சயின்ஸ் உள்ள வருது. அப்புறம் அந்த 1977 இங்கேருந்து நம்ம ஒரு கோல்டன் டிஸ்க் அமிச்சோம். அது இன்னமும் ஸ்பேஸில் போய் அங்கேருந்து நமக்கு சிக்னல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை வேணால் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தர், யூடியூபர் ஒருத்தர், அவர்கிட்ட நான் வந்து மயில்சாமி அண்ணாதுரையை சந்தித்து அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி, சார் இதுக்கு வந்து இந்த சயின்ஸ் விஷயங்கள் நான் செய்கிறது கரெக்டாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். படமாகவே காமிச்சேன் அவர்கிட்ட. அவருடைய வீடியோ கூட இப்போ வந்திருக்கு. அது வந்து அவர் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் இதில் இருக்க டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்கு அப்போ ஜிகேன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரோட உட்காந்து பேசுகிறேன். எனக்கு உண்மையிலேயே ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு மினிமம் 2 கோடி 2.5 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும் நடிக்கிறதுன்றது ரொம்ப ஜாலியாக. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவார், சீன் சொல்லுவார், நம்ம நடிச்சுட்டு வந்துடும். அந்த இதில் காமிச்சிங்கள நீங்கள் யார் எழுதி கொடுத்த வசனண்டா இது, ஏன்டா அவன் இப்படி பேசிட்டு போகிறான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பேச தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 18 மாதமாக ஒரு 7 படம் வேணான்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு படம் பண்ணேன்னா அந்த படத்துக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணலாமே தவிர அப்படியே சடார்னு உதறி விட்டுட்டு. ஒரு பத்திரிக்கையாளர் வந்தார் இன்டர்வியூவில், எனக்கு படம் பிடிக்கல சார் அப்படின்னாரு. ஏன் சார்? முந்திலாம் நமக்கு கோவம் வரும், இப்போ அப்படி கிடையாது, சிரிப்பு வரும். எனக்கு அவரை பார்த்தா பரிதாபம் வருது. என்ன சார்? இல்லை சார், ஒரு பார்த்திபன் படம் மாதிரியே இல்லை. பார்த்திபன் படத்துலலாம் ஒரு நக்கல் இருக்கும், கிண்டல் இருக்கும். நான் சொன்னேன், சார் இந்த படம் வேறு படம் சார், நீங்கள் என்ன படம் வேணாலும் எடுங்க சார், எனக்கு வந்து பார்த்திபன் என்ன பண்ணுறாரு அவ்வளோதான் சார். சரி, நம்ம இவர் என்ன பண்ண முடியும்? சரி, நான் சொல்கிறது ஒரு படத்தை படமாகவே பார்க்காத மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதை தான் நான் தெளிவுபடுத்திருக்கேன். இது ஒரு வெற்றி கொடிக்கட்டுக்கு அப்புறம் படமே பார்க்கலன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு. இல்லை, அது வந்து நம்ம மேலே இருக்க தனிப்பட்ட அபிப்பிராயம். அவங்க ஒரு சராசரி ரசிகருக்கான ஃபீலிங்கை தவிர ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அவருக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கணும்ல. அது வந்து நான் இப்போ யாரையுமே குற்றம் சுமத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு வருதான்னு கேட்கும்போது நான் அதை சொல்கிறேன். இன்னும் சில பேர் வந்து இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை, பண்ணால் என்னுடைய மனசு ஏதோ சங்கடப்படும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் டெஃபினட்டாக இந்தியன் 2 பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேல அந்த படத்தை 2 தடவை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதிலே 2ன்னு தான் போட்டிருக்காங்க. அதனால் 2 தடவை பார்த்ததுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம படம். அதே மாதிரி நான் இதன் மூலமாக தெரியப்படுத்திக்க விரும்புகிறது, எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அது எழுதுறது மட்டும் நான், அதை போஸ்ட் பண்ணும்போது அந்த டேக் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அதுக்குன்னு ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தரை வச்சுக்கிட்டு, ஜெகதீஷ் அவர் பேர், இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறதா இருந்தால் அடிக்கலாம். அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படின்னா இந்த காப்பி பேஸ்ட்டுங்கிறதே இப்படி டச் பண்ணி காப்பி பேஸ்ட்னா அது இந்த விரல்லையே இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்குவேன். அதை அப்படியே விரலை துடைக்காமல் அப்படியே கொண்டு போய் அதில் வைப்பேன். சார் இதெல்லாம் முட்டாள்தரம் சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் நான். அதில் இந்த படம் ரிலீஸ் டைமில் நான் பயங்கர டென்ஷனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி நல்ல நல்ல விஷயங்கள் யாராவது போட்டால் தேங்க்ஸ்ன்னு போடுங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பார்த்திபனோடைய இந்த படம் வரும்போது அபூர்வ சாகல் வந்தது, இந்த படம் வரும்போது அஞ்சானம் வந்தது, இந்த படம் வரும்போது அந்த படம் வந்தது, அந்த படம் அதுக்கு அவர் தேங்க்ஸ்ன்னு போட்டார். ட்ரெண்ட் ஆச்சு சார். அதை போட்டு நம்மளை கழுவி ஊற்றுறாங்க. நேற்று நைட்டு ஒன்று நடந்தது. நான் படம் பார்த்துட்டே இருக்கேன், நம்ம படம் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம ஷோ நடந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஏதோ திட்டுன்னு திட்டுறாங்க. உனக்கெல்லாம் வந்து உன் படத்தை ப்ரமோட் பண்ணியா, நீ எதுக்கு வந்து அடுத்த படத்தை டீக்ரேட் பண்ணுற? அது நான் அங்கேருந்து அடிக்கிறேன். மன்னிக்கணுங்க, என்னுடைய அட்மின் ஒருத்தர் இந்த மாதிரி போட்டிருப்பார், அதனால் நான் இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்த உடனே ஓவியத்தை பற்றி பேசினேன். அந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஓவியம் அமைச்சிருந்தார். அந்த ஓவியத்தை எடுத்து ஃபோட்டோ போடணும்ல, இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சா தான் அது வரும், எனக்கு அப்படி தான் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த எந்த ஃபோட்டோன்னு பார்த்தா அதுதான் கடைசியாக இருந்தது. அதை எடுத்து போட்டு இந்த மேட்ரை அதில் அடிச்சிட்டேன். மறுபடியும் பயங்கர பிரச்சனை ஓடிட்டுருக்கு.
ஜெகதீஷ்கிட்ட கேட்குறேன், ஜெகதீஷ் என்ன பிரச்சனை, நீங்கள் போட்ட அவன் ஒருத்த போடுறான், நீ கேட்குறது மன்னிப்பு கேட்குற, ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது, எதுக்கு நீ டெலீட் பண்ணாமல் போடுற, அந்த எனக்கு டக்குன்னு கண்ணாடி போட்டு கண்ணு பார்க்கணும், ரொம்ப டைட்டாக, அது சின்னதாக இருக்குது. அப்புறமேல வீட்டில் போய் என்னன்னு கேட்டேன். அந்த ஓவியத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் கமலுடைய பயங்கர ரசிகர், ஆனாலும் நான் உங்களை வந்து ரசிக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. அதுலேயும் இந்த கம்பேரிசன் இருக்குது அந்த ஓவியத்துக்குள்ளே. அது எனக்கு தெரியல. அப்புறம் சரி முதல்ல அதை டெலீட் பண்ணுங்க. எனக்கு வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சத்தியமாக இப்படி தான் நடக்குது. எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு அடிப்படை விஷயம். அதில் இந்த மாதிரி தவறுகள் என்னை அறியாமல் நடக்குது. அதில் வந்து அது போராடுறது கெட்ட வார்த்தை. இது வரைக்கும் உலகத்தில் இந்த படத்தில் கூட வெற்றி கொடி கட்டில் ஒருத்தன் திட்டுவான், அந்த மாதிரி திட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு முகமுடி, அவங்களுக்கு முகம்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, அவனுங்க மனிதர்களே கிடையாது. அவங்க வந்து முதல்ல திருந்தணும். நம்ம என்ன சொன்னாலும் அதை அழகான வார்த்தைகளை பயன்படுத்தணுமே தவிர தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதான் சார் சொல்கிற மாதிரி 1001 சோழரை நோக்கி வரத்துக்கு 7 குறியீடு இருக்க மாதிரி சோழனே 7 குறியீடு விட்டுருக்கீங்க ட்விட்டர்லன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அண்ட் அடுத்த கேள்வி போயிடலாம். என் பேர் ஈஸ்வர். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது யூ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஸ் அன் ஆக்டர், பட் தென் வித் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் புதிய பாதை யூ ஸ்டார்டட் அஸ் அ டெபியூட்டன்ட் டைரக்டர் அண்ட் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் யூஆர் டைரக்டிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், த சேம் டைம் ஆக்டிங் இன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த ஜேர்னியில் எப்போயாவது ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் ஸ்டிக் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்கள் பேர் ஈஸ்வர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பேர் வாஷ்வர் கிடையாது, அப்போ ஈஸ்வர் தானே? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஈஸ்வர் ப்ரெசண்ட்டில், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாஷ்வர் கிடையாது, இல்லை பாஸ்ட் டென்ஸில் கிடையாது. கரெக்டா? புரியுதா? அது யாருமே எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒன்று தான் நம்மளுடைய பேர் மாறிக்கிட்டலாம் இருக்கலாம். நான் என் பேர் வந்து மூர்த்தி, அப்புறம் ஜெயக்குமார், பிரபு, பார்த்திபன், இப்படிலாம் மாறிட்டு வந்தேன். ஆனால் உணர்வில் நான் என்னவாக இருக்கணும்னு நினச்சேன்னா சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த நடிப்புங்கிறது ஒரு விஷயம், நடிப்புக்கும் டைரக்ஷனுக்கும் என்ன விஷயம்னா, நடிப்புக்கு வந்து ஒரு 50% தெரிஞ்சால் போதும் சினிமானா, டைரக்ஷனுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொல்ல வர்றது, நடிக்கணும்னு மட்டுமே ஆசைப்பட்டு அப்புறம் டைரக்டர் ஆனது என்னுடைய வளர்ச்சி. நான் தோற்று வீட்டுக்கு போயிடாமல் அங்கேருந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தேன். நான் எது சொல்கிறேன்னா, ஒரே ஒரு உணர்வு எனக்கு, நான் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது மட்டும்தான் அந்த ஈஸ்வரங்க மாதிரி நான் சொல்கிறேன். முதல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு அஜித் மாதிரி அப்படி பைக்கில் போய் நின்று அப்படி பார்த்த உடனே என்ன செம்ம அழகாக இருக்காங்க, அவனை கொத்திட்டு போயிடலாம் நம்ம படத்தில் போட்டால் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம போகும்போது நம்ம கேட்டகரிலாம் எப்படின்னா, ரஜினி சார் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி, இந்த மாதிரி கேட்டகரி, முரளி மாதிரி, அந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் நம்ம முரளிக்கெலாம் அவங்க அப்பா வந்து பெரிய டைரக்டர். ரஜினி சார்க்கெலாம் யாருமே கிடையாது. அவர் எப்படி போய் முயற்சி பண்ணார், அது எப்படி வந்ததுங்கிறது விஷயம். அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளும் ஒன்று நடிகனா எல்லாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து இளனோட அப்பா நேற்று நம்ம படம் பார்த்தாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் புதிய பாதைக்காக நான் நடிக்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், ஸ்டில்ஸ் ரவின்னு ஒருத்தர் எடுப்பார், அவர் வந்து ஆன்னு கத்தி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், இந்த ஸ்மைல் பண்ணிலாம் வேண்டாம், நம்ம வரலாம் வேறு மாதிரி வரணும்னு. அப்போ இவர் வந்து ரெஃப்ளெக்டர் பிடிச்சிட்ருக்காரு. யார்? அவங்க அப்பா சார். ஆமாம், அவர் நினைக்கிறாராம், இந்த மூஞ்சிலாம் நடிக்க வரேன்னும் போது நம்மையே நடிக்கக்கூடாது. அவர் நினச்சாரா, இவன் நடிக்க வரான், இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம போய் ரெஃப்ளெக்டர் போட்டுட்டு நம்மையே நடிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரே கேட்டகரி, நான் அவரெல்லாம் ஒரே மாதிரி தான். அவர் அதுக்கப்புறம் விட்டுட்டார் அதை. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே நான் நடிக்க மட்டுமே முயற்சி பண்ணியிருந்தா டெஃபினட்டாக நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன், அல்லது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பேன். ஆனால் நான் அங்கேருந்து பாக்யராஜ் சார்கிட்ட போய் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கான ஒரு சின்ன புத்திசாலித்தனத்தை நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன், அல்லது ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். அது வர வர எனக்கு என்ன ஆச்சுன்னா, நடிக்கணுன்ற ஆசையே இல்லை. அதுக்கப்புறம் நடிக்கணுன்ற ஆசை இருந்தால் டெஃபினட்டாக இந்த 13 பேருக்கெலாம் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த படத்துலையும் நானே 13 வேஷம் நானே பண்ணியிருப்பேன். அவ்வளோ முட்டாளாகவும் இருப்பாங்க சில நேரத்தில். அந்த நடிகன்ற நினப்பு அவ்வளோதான், தான் யார், தன்னுடைய ஃபேம் என்ன, இதை மட்டுமே. அப்படி இல்லாமல் நான் டைரக்டர் ஆனதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் நான் வந்து இதை மாற்றிக்கிட்டது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். அது ஒரு யூஎஸ்பி. இல்லைன்னா நான் டெஃபினட்டாக வேஸ்ட் ப்ராடக்ட். லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.